காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம். பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார், பார்க்கலாம். எங்களுடைய விளக்கம் என்னங்க, நாங்கள் அதிமுக ஆட்சியில் எத்தனை கட்டம் அகழ்வாய்வு மேற்கொள்ளப்பட்டது, என்னென்ன நடவடிக்கை எடுத்தோம், எல்லாமே விளக்கமாக உங்களுக்கு சொல்லிக்கிறோம். இந்த இருக்கின்ற திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் என்ன விளக்கம் அவங்களுக்கு கொடுத்ததுன்னு தெரியல, அவங்க என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் இது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்கது. தமிழனுடைய பெருமை, தொன்மையான கலாச்சாரம் என்பதை வெளிப்படுத்தியிருக்கிறோம் அதிமுக ஆட்சியில். இதற்கு தான் சான்று சொன்னேன். இன்றைக்கு பார்த்தானா, நான் ஏற்கனவே சொன்ன முடியும், இன்றைக்கு கிமு 6ஆம் நூற்றாண்டுக்கு முந்தைய காலத்தை சேர்ந்ததை நாம் உறுதிப்படுத்தியிருக்கிறோம். அங்கே அமெரிக்காவில் புளோரிடா மாநிலத்தில் இதை அனுப்பி அதில் அவருடைய சான்று உறுதிப்படுத்தியிருக்கிறது. அப்படி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழுடைய பெருமை உலகத்திற்கு பறைசாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம். இப்ப இது கேட்டுக்கிறாங்க, அதை கொடுக்கலைங்கிறாங்க. இதில் என்ன முரண்பட்ட கருத்து என்று தெரியல. எங்களை பொறுத்த வரைக்கும் அனுமதி கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய விருப்பம். ஆனால் அவர் கேட்கின்ற விளக்கத்தை இவர்கள் கொடுக்கப்பட வேண்டும். இவர்கள் என்ன விளக்கம் கொடுத்தாங்க, அவர் என்ன விளக்கம் கேட்டாங்கன்னு நாங்க அரசியல் இன்னைக்கு ஆட்சி அதிகாரத்தில் இல்ல. இருந்தாலும் இந்த கீழடியில் இந்த மாநில அரசு கேட்பதற்கு நாங்கள் துணை நிற்போம். கீழடிக்கு உங்களை பட்டியலிட்டு சொல்லுறீங்க. ஆனா கீழடி தமிழர்கள் தாய்மொழின்னு MP சூவங்கடேசன் அடிக்கடி பேசி என்னமோ அவர் தான் இதெல்லாம் இது பண்ண மாதிரியா ஒரு மாயத்தோட்டத்தை உருவாக்கிட்டு இருக்காரு. சார், இதெல்லாம் ஆதாரப்பூர்வமா சொல்லுங்க. நீங்க நிருபர்கள், உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல. நடந்த சம்பவம்லாம் உண்மைதானே, உண்மையை பொய்யா சொல்லுங்க. நீங்க உங்க மனசாட்சி படி சொல்லுங்க. நீங்க நிருபருக்கு அப்பாற்பட்டுவாங்க. இதை நாங்க செய்துமோ இல்லையோ, இது யார் பேச்சதா எங்களுடைய வரலாறுல புத்தகமா அடிச்சு அப்பவே கொடுத்துருக்கோம். எல்லா விளக்கமும் கொடுத்துருக்கிறோம். அந்த நூலகத்தில் அங்க எல்லாம் காட்சிப்படுத்தணும். நாங்க அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது தத்துருவமா அந்த படத்தை நாட்டு மக்களுக்கு தெரியவே வேண்டும்ன்றதுக்காக நாங்க அந்த புத்தக கண்காட்சியிலேயே நாங்க அதெல்லாம் முழுமையா என்னென்னலாம் அந்த அகழ்வாய்வில் கிடைக்கப்பட்ட பொருள் எல்லாம் காட்சிப்படுத்தணும். ஆக எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்க சரியா செஞ்சோம். என்னங்க சார், நாங்க லேபரேட்டரிக்கே கொடுத்து உறுதிப்படுத்தி இருக்கிறோம். ஆக இந்த அரசாங்கம் அதுக்குரிய நடவடிக்கை எடுக்க வேணும், முயற்சி பண்ணணும். அதுதான் சொல்றேன். இது என்ன இவருக்கு விளக்கம் கொடுத்தாங்க, என்ன விளக்கம் கேட்டான்னு எங்களுக்கு வெளிப்படையா தெரியலையே. தெரிஞ்சா தானே அதுல உறுதிப்பட சொல்ல முடியும். ஒரு தவறான கருத்தை பதிவிக்க கூடாதுல்ல. இது ஒரு கீழடி அகழ்வாய் என்பது ஒரு மிக 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 முக்கியமானது. இதுல ஒரு தவறானது எந்த செய்தி வந்துடக்கூடாது என்பதற்காக தான் நான் இதை சொல்றேன். பல்கலைக்கழகங்கள் அனைத்துமே இன்னைக்கு தரம் கெட்டு இருக்கிறது. பேராசிரியர்கள் இல்லை, ஆசிரியர்கள் இல்லை, மாணவர்களுடைய பற்றாக்குறை, வகுப்பறைகள் மூடல், அதாவது மண்புழிக்கு சென்று கொண்டிருக்கிறதா எல்லாம் அவர் சொன்னதெல்லாம் உண்மைதான். இன்றைக்கு 196 அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, 96 கல்லூரிக்கு பிரின்சிபாலே இல்லை. அது எப்படி அந்த காலேஜில் நடக்கும்? காலேஜில் பிரின்சிபால் இருந்தால் தானே அவர் கட்டுப்பாட்டில் பேராசிரியர் இயங்குவாங்க. நல்ல தரமான கல்வி எங்கே கிடைக்கும்? நிறைய கல்லூரியில் பேராசிரியர் கிடையாது, மற்ற நிர்வாகிகளும் கிடையாது. அது சம்பந்தப்பட்ட நிறைய அதில் அந்த கல்லூரினா அது சம்பந்தப்பட்ட ஒவ்வொன்றுக்கும் லேபரேட்டரியா அதுக்கு தகுந்த ஆள் வேணும். ஆக இப்படி ஒவ்வொரு கல்லூரிக்கும் தேவையான ஆட்கள் நியமிக்கப்படவில்லை. இன்னைக்கு தெளிவாக நான் சொல்லிட்டேன். நான் ஏற்கனவே என்னுடைய பொதுக்கூட்டத்திலே சொல்லியிருக்கிறேன். 2021 சட்டமன்ற பொதுத் தேர்தலின் போது திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையில் அரசு ஊழியர்கள் 3 லட்சம் காலி பணியிடங்கள் காலியாக இருப்பதாகவும், அரசு சார்ந்த காலி இருப்பிடங்கள் 2 லட்சம் இருப்பதாக சொன்னாங்க. இன்னைக்கு மொத்தம் 5 லட்சம் காலி பணிகள் இருப்பதாக சொன்னாங்க. கடந்த சட்டமன்ற கூட்டத்தொடரில் 50,000 பேர் தான்
பணியிடம் நிரப்பப்பட்டிருக்குன்னு சொன்னாங்க. 3 மாதத்துக்கு முன்பு ஒரே மாதத்துல 20,000 அரசு ஊழியர்கள் பணி வைப்பட்டிருக்காங்க. ஆக இந்த அரசாங்கத்தில் அறிவிக்கப்பட்டது எதுவுமே செய்யலையே. அவ்வளவு காலி பணியிடங்கள் இருந்தா எப்படி நிர்வாகம் சிறப்பா இருக்கும்? அதே போல கல்லூரிகள், மருத்துவத்துறையிலே அதே மாதிரி தான் நிறைய காலி பணியிடங்கள் இருக்குது. இன்னும் டீன்லாம் நியமிக்கல, நீதிமன்றம் போச்சு, அதுல சரியான தீர்ப்பு கிடைக்கல, அதுவும் நியமிக்கப்படல. இப்படி துறை வாரியா பார்க்கும்போது எல்லா துறையும் பின்னடைந்து இருப்பதற்கு காரணம் முறையாக இந்த அரசு செயல்படாத காரணம் தான் என்பதை தெரிவித்து அனைத்து ஊடகங்களுக்கு நன்றி, வணக்கம். சிவகங்கை கீழடியில் பார்வையிட்ட பிறகு அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். கீழடியில் அதிமுக ஆட்சி காலத்தில்தான் முதலில் ஆய்வுகள் நடத்த தொடங்கப்பட்டது. கீழடி அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் கீழடியை வைத்து சிலர் அரசியல் செய்து வருகிறார்கள் என்றும் குற்றம் சாட்டி அவர் பேசியிருக்கிறார். விவரங்களை பின்வரும் செய்திகளில் பார்க்கலாம். கீழடி அறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியிருக்கிறார். அதிமுக ஆட்சி காலத்தில்தான் கீழடி அகழாய்வு தொடங்கப்பட்டது, அமர்நாத் ராமகிருஷ்ணாவின் தலைமையில். அதேபோல கீழடி அருங்காட்சியகத்திற்கு அதிமுக ஆட்சியில்தான் அடிக்கல் நாட்டப்பட்டது என்றும் அவர் பேசியிருக்கிறார். இந்நிலையில் கீழடி ஆய்வறிக்கைக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியிருக்கிறார். காவேரி மருத்துவமனை நடத்தும் புற்றுநோய் விழிப்புணர்வு மாரத்தான் வரும் அக்டோபர் 5ஆம் தேதி திருச்சியில் நடக்க உள்ளது. விருப்பம் உள்ளவர்கள் தங்களுடைய பதிவை QR ஸ்கேன் மூலம் பதிவு செய்யலாம்.